கூட இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஓரணியில் கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு ஏராளமான தடைக்கடைகள் இருக்கின்றன, முயற்சிகள் தேவைப்படுகின்றன. மாநிலங்கள் தடையாக இருக்கின்றன, மொழிகள் தடையாக இருக்கின்றன, கலாச்சாரங்கள் தடையாக இருக்கின்றன. இதையும் மீறி நாம் அவர்களை ஒன்றுபடுத்த வேண்டுமானால் அது சாத்தியமானதுதான் என்றாலும் அதற்கு நிறைய உழைப்புகள் தேவை இருக்கிறது. முதலிலே நாம் ஒன்றுபட வேண்டும். தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒத்த கருத்தை கொண்டு வந்து ஒரே அணியிலே திரண்டு அவர்கள் மத்தியிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வலுப்படுத்தி இஸ்லாமிய போதனைகளை வளர்ந்தோக செய்து அவர்கள் வளர்ந்தோகி வருகின்ற பொழுது அடுத்த மாநிலம் அதற்கு அடுத்த மாநிலம் இந்த நாடு செல்ல முடியும். நமக்குள்ளேயே ஒன்றுபடுத்த முடியவில்லையே. ஒரு தமிழகத்துக்குள்ளேயே எத்தனையோ தௌஹீத், தௌஹீதிலே விதவிதமான தௌஹீதுகள். எது ஹக்கீகத்தான தௌஹீத்? அதுதான் இன்றைக்கு கேள்வி. எல்லோரும் தௌஹீத் என்று சொல்கிறீர்களப்பா, எது ஹக்கீகத்தான தௌஹீத்? ஹக்கான தௌஹீத் எது? எது டூப்ளிகேட் தௌஹீத்? மூமின்கள்ல ஹக்கான மூமினும் இருக்கிறான், டூப்ளிகேட் மூமினும் இருக்கிறான். தாய்மார்களே, சகோதரர்களை, மூமின்கள்ல ஹக்கான மூமினும் இருக்கிறான், ஹக் அல்லாத பாத்திலான மூமினும் இருக்கிறான். இருக்கிறானா இல்லையா? நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வே சொல்கிறான். அல்லாஹ் மூமின்களுடைய அந்த பண்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذிக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் என்று துவங்குகின்ற இந்த வசனத்தில் கடைசியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? உலாயிக உமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் ஹக்காகவே மூமினானவர்கள். இந்த பண்பில்லாதவர்கள் டூப்ளிகேட் மூமின்கள், டூப்ளிகேட் மூமின்கள், கலப்பட மூமின்கள், கலப்பட தௌஹீத்வாதிகள். கலப்படம் செய்து விட்டால் அவர் மூமின் அல்ல. வல்லதீன என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீன லா யல்பிஸூன ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன், உலாயிக லஹுமுல் அம்ன் லா யல்பிஸூன ஈமானஹும் பிதுல்ம். கலப்படம், உல்மை கொண்டு ஈமானிலே கலக்காதவர்கள், ஷிர்க்கை கலக்காதவர்கள், ஷிர்க்கை கலந்து மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் டூப்ளிகேட் மூமின்கள், ஒரிஜினல் மூமின் அல்ல. வமா யூமினு அக்ஸரும் பில்லாஹி இல்லா வஹும் மூமினூன், தங்களை மூமின்கள் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், ஆனால் ஷிர்க்கை கலந்திருப்பார்கள். அவர்கள் எல்லாம் டூப்ளிகேட் மூமின்கள். அதே மாதிரி தௌஹீத் தௌஹீத் என்று சொல்வார்கள், அந்த தௌஹீதிலே ஷிர்க்கை கலந்திருப்பார்கள். அவர்கள் எல்லாம் ஒரிஜினல் தௌஹீத்வாதி அல்ல. இப்பொழுது நாம் ஒரிஜினல் தௌஹீத்வாதிகளை கண்டறிய வேண்டும். இப்பெல்லாம் கலப்படமாகிவிட்டது. கலப்படமாகிவிட்டதா இல்லையா? எல்லாத்திலும் கலப்படம். சாப்பாட்டுல கலப்படம், எண்ணெயில கலப்படம், அரிசியில கலப்படம், எல்லாம் கலப்படம். கொள்கையிலும் கலப்படம், தௌஹீதிலும் கலப்படம். இந்த கலப்படமாக இருக்கின்ற தௌஹீத ஐஎஸ்ஐ முத்திரை குத்தப்பட்ட தௌஹீத் எது? அல்லாஹ்வால் சீல் அடிக்கப்பட்ட தௌஹீதை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் சத்திய சஹாபாக்கள் கொண்டிருந்த ஈமானிய தௌஹீத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் அல்லவா? சொன்னார்கள், என்ன சொன்னார்? பதா அல் இஸ்லாமு கரீபா வஸயஊது கரீபா. இந்த இஸ்லாம் அது ஆச்சரியமான ஒன்றாக அது பார்க்கப்பட்டது ஒரு காலத்தில், அப்படித்தான் தூங்கியது. பின்னால் ஒரு காலம் வரும், அப்படியே பார்க்கப்படும். பதூபாலில் உரபா, ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்ற அந்த மக்களுக்கு வாழ்த்து செய்திகள். அவர்கள் யார்? அவர்கள் தான் தூய கொள்கையை மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி பாடுபடுவார்கள். சமுதாயத்திலே புரையோடி கிடக்கின்ற மூட பழக்க வழக்கங்களை அப்புறப்படுத்துவார்கள். அதைத்தான் இந்த சத்திய நபித்தோழர்கள் செய்தார்கள். கலப்படம் நிறைந்திருக்கின்ற காலகட்டத்தில் தூய கொள்கையை கண்டறிய வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி அந்த சத்திய நபித்தோழர்கள். மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த சத்திய கொள்கையிலே இருந்தார்களோ அந்த கொள்கையை கண்டுபிடிக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட கொள்கை? தூய கொள்கையா இருந்தது. இப்ப எல்லாம் கலப்படம். நமக்கு முன்னால திரையிடப்பட்டிருக்கிறது. அந்த திரையை பார்த்து ஏமாறுகிறார்கள் இளைஞர்கள். இதுதான் தௌஹீதோ, இதுதான் ஒரிஜினல் கொள்கையோ என்றெல்லாம் ஏமாறுகிறார்கள். திரையை அகற்ற வேண்டும்.
திரையை கிழித்தெறிய வேண்டும். அங்கே பார்க்க வேண்டும். எங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த கொள்கைவாதிகளுடைய கொள்கை பிடிப்பை பார்க்க வேண்டும். அவருடைய ஈமானை பார்க்க வேண்டும். அதான் சொல்றான், وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார். இவர்கள் இந்த சத்திய சீலர்கள் எப்படி ஒன்றுபட்டார்களோ அதே போன்ற கொள்கையிலே ஒற்றுப்பட வேண்டும். எதிலே ஒன்றுபட வேண்டும்? கொள்கையிலே ஒன்றுபட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தூய கொள்கையிலே ஒன்றுபட வேண்டும். எல்லோரும் தூய கொள்கைத்தான் நமக்கு தேவை. அதில் ஒன்றுபட்டால் தான் வெற்றி என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் வாருங்கள், வாருங்கள், ஒன்றுபடுங்கள், ஓரணியிலே திரளுங்கள். வெற்றி நிச்சயம், சந்தேகமில்லை. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். யாபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷையா. என்னை வணங்குவார்கள், என்னை மட்டுமே வணங்குவார்கள், என்னையே நம்புவார்கள். அந்த நிலைக்கு இந்த சமூகம் மாறுகின்ற பொழுது என்னால் வாக்களிக்கப்பட்ட அத்தனை ஆட்சி, அதிகாரம், பாதுகாப்பு, ஹிலாபத்து எல்லாம் அவர்களுக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இதை நம்ப வேண்டும். இதை சமூகத்துக்கு புரிய வைக்க வேண்டும். அன்பு சோழரை, குறிப்பிட்ட நேரம் முடிய போகிறது. அதனால் இந்த சமூகம் யாரெல்லாம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ நாம் அழைப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். வாருங்கள், எல்லா அமைப்புகளுக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். தௌஹீத் என்று யாரெல்லாம் இந்த சமூகத்தை தூய கொள்கையிலே ஒன்றுபடுத்த வேண்டும் என்று எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் வாருங்கள், வாருங்கள். எங்கே கூட வேண்டும் சொல்லுங்கள். ஒன்றுபடுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். ஒன்றுபடுவதற்கு என்ன தடை சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து அந்த தடையை தூக்கி எறிவோம், தடைக்கல்லை அகற்றுவோம், இருப்போம், ஒன்றுபடுவோம். ஒத்த கருத்துக்கு வராதவர்களை தூக்கி எறிவோம். யார் ஒன்றுபடுகிறார்களோ அவர்கள் சேர்ந்து ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற இந்த அமைப்பு தமிழகத்திலே அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. கொள்கைவாதிகளை உருவாக்குவதற்காக, சொர்க்கவாதிகளை உருவாக்குவதற்காக, நரகத்திலிருந்து மக்களுக்கு விடுதலை வழங்குவதற்காக. இந்த பணியை தௌஹீதை நிலைநாட்டி ஷிர்க்கை ஒழிக்கின்ற இந்த லட்சியத்தில் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்கள் எந்த பெயரை வைத்துக் கொண்டிருந்தாலும் சரிதான், அத்தனை பேர்களுக்கும் இந்த லட்சியத்தை அல்லாஹ்வுடைய பூமியிலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். இதுதான் அடிப்படை. இதுதான் ஆரம்ப காலம் முதல் இன்றைய காலம் வரை எங்களுடைய லட்சியம். இந்த லட்சியத்தில் தான், இந்த லட்சியத்தின் அடிப்படையில் என்ன சொல்கிறார்? வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நன்மையின் மீதும் இறையச்சத்தை தூண்டுகின்ற விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள், ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். அக்கிரமத்திற்கும் வரம்பு மீறதற்கும் அநியாயத்துக்கும் ஒருவருக்கொருவர் துணை போகாதீர்கள். நான் துணை போக மாட்டோம். சத்தியத்துக்கு துணை போவோம். சொர்க்கவாதிகளாக மக்களை மாற்றுவதற்கு துணை போவோம். நரகத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு துணை போவோம். அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் ஷிர்க்கையும் எதிர்த்து ஒழிப்பதற்கு நாம் துணை நிற்போம். இதுதான் லட்சியம் என்று தௌஹீதை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் கொள்கையிலே உண்மையாக இருப்பார்களானால் வாருங்கள், வாருங்கள். எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். எல்லா கட்சி கலாயக்காரர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். இருங்கள், அமருங்கள், பேசுங்கள், ஒன்றுபடுவோம். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே விடுவோம். இதுதான் நான் மக்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பு. ஒன்றுபட்டால் வெற்றி பெறுவோம், ஒன்றுபட்டால் வெற்றி பெறுவோம் என்று சாதாரண பாமர மக்கள் கூட உதாரணங்களை சொல்லி பச்சை குழந்தைகளுக்கு சொல்லி காண்பிப்பார்கள் பள்ளிக்கூடங்களிலே. அதெல்லாம் படித்திருக்கிறோம். எனவே இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது தலைவர்கள்,
எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமைக்கு வேட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பகிரங்க அழைப்பு கொடுக்க வேண்டும். அழைப்பு கொடுக்கப்பட்டும் வராமல் தன்னுடைய மனோ இச்சையை ஏற்று செயல்பட்டால் தான் ஒன்றுபடுவேன் என்று சொன்னால் அவர்களை சமூகத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும். அதுதானே இல்லையா? தூக்கி எறிய வேண்டும். இரண்டாவது, எந்த விஷயத்திலே மாறுபட்டிருக்கிறார்கள், எல்லோரும் தௌஹீதுக்கு பாடுபட வேண்டும் என்று சொல்கிறோம். எந்தெந்த விஷயத்தில் நமக்குள்ளால் மாறுபாடு இருக்கிறது இருந்து அரசு அது முக்கியமில்லாத விஷயம் என்றால் அதை ஓரம் கட்டிவிட்டு எல்லோரும் நபிமார்கள் செய்த லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்கின்ற பிரச்சாரத்திலேயாவது ஒன்றுபடுவோம். எனவே ஜமாஅத் வெறியை தூக்கி எறிய வேண்டும். கட்சி வெறி, கழக வெறி, அந்த வெறித்தான் சத்தியத்தை புரிவதற்கு தடையாக இருக்கிறது. புரிய வேண்டும். இன்றைக்கு ஒன்றுபடுவதற்கு தடையாயிருப்பது கழக வெறி, கட்சி வெறி, அரசியல் வெறி, அமைப்பு வெறி, பதவி வெறி. பதவி வெறி அதுதான் காரணம். அன்புச்சோர்களே, இந்த அத்தனையும் தூக்கி எறிந்தால்தான் சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்பதிலே அக்கறை வரும். எனவே இதெல்லாம் தடைகளாக இருக்கின்றது. இந்த தடை கற்களை எல்லாம் தூக்கிவிட்டு இஸ்லாம், நாம் எல்லோரும் முஸ்லிம்கள், நாம் எல்லோரும் முஸ்லிம்கள், நான் முஸ்லிம் என்று சொல்வதிலே ஒருவன் உண்மையாளராக இருந்தால் இஸ்லாம் வன்முறையை விரும்பாது. இஸ்லாம் இன்னொரு முஸ்லிம்களுடைய மானத்துக்கும் மரியாதைக்கும் மதிப்பு கொடுக்க சொல்கிறது. இன்னொரு முஸ்லிமை பகிரங்கமாக கேவலமாக பேச சொல்லாது. அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்று சொல்கிறார்கள். உண்மையிலே நீ முஸ்லிம் என்றால் மற்ற முஸ்லிம்களுக்கு உன்னுடைய நாவால், உன்னுடைய எழுத்தால், உன்னுடைய உறுப்புகளால் எந்த விதமான தொல்லையும் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த சமூகம் புரிய வேண்டும். அழகான ஒரு மார்க்கம், சாந்தி மார்க்கம், சமாதான மார்க்கம், உலகம் போற்று மார்க்கம், எல்லா மக்களாலும் பாராட்டப்படுகின்ற ஒரு மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றிருக்கின்ற பொழுது ஏன் நாம் அதில் ஒன்றுபட நாம் தயங்குகிறோம்? நம்மளை ஒன்றுபடுத்தாமல் இருப்பது எது என்பதுதான் கேள்விக்குறியா இருக்கிறது. ஆரம்ப காலத்திலே 35 ஆண்டுகளுக்கு முன்னால் வாருங்கள் தௌஹீதின் பக்கம், ஷிர்க்கை ஒழிப்போம், தௌஹீதை நிலைநாட்டுவோம் என்று குரல் கொடுத்த மாத்திரத்திலே கழகத்தையும் பார்க்கவில்லை, கட்சியையும் பார்க்கவில்லை, அமைப்பையும் பார்க்கவில்லை, ஊரையும் பார்க்கவில்லை, மொழியையும் பார்க்கவில்லை. சாரி சாரியாக வந்தார்கள். சாரி சாரியாக கொள்கை, தூய கொள்கை வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் வேண்டும், அதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று காலங்காலமாக மூதாதைகள் நம்பி வைத்திருந்த மூட கொள்கைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வந்தார்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும். அதுதான் இன்றைய உலகத்துக்கு இந்த கால சூழ்நிலை அவசியம். ஒன்றுபடாத வரை நமக்கு வீழ்ச்சிதான். அரபு நாடுகளிலே பார்க்கிறோம். இன்றைக்கு ஈராக்கை எடுத்துக்கொண்டால், லிபியாவை எடுத்துக்கொண்டால், சிரியாவை எடுத்துக்கொண்டால், சமீபத்திலே பலஸ்தீன். காரணம் என்ன? ஒற்றுமையின்மைதான் காரணம். கண்டவர்களை, எதிரிகளை எல்லாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் மத்தியிலே ஒற்றுமை இல்லை. லிபியாவிலே 1700 ஆயுத குழுக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு நாட்டிலே இருக்கின்ற குழுக்கள் எல்லோரும் முஸ்லிம் தான், பேராங்கிகள். அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே. ஒன்றுபட்டிருந்தால் எத்தனை பெரிய படையையும் விரட்டி அடிக்கலாமே. ஒன்றுபடாமல் இருக்கின்ற அத்தனை முயற்சியையும் சாத்தானிய சக்திகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றன. அதை கண்டறிய வேண்டும். எங்கு அந்த நோய் இருக்கிறதோ அந்த நோயை கண்டறிந்து சமூகத்திலிருந்து கிள்ளி எறிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகம் சுத்தமாகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, என்னருமை தாய்மார்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே, குறிப்பாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடியான இந்த காலகட்டத்திலே, பொதுவாக உலகம் முழுக்க முஸ்லிம்கள் பாதிப்புக்குள்ளாய் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் தமிழகத்திலே இருந்து கொண்டே ஒன்றுபட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைக்கு நாம் வந்திருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய விஷயம், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய விஷயம். ஒன்றுபடுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்று யோசிப்போம். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே செயல்படுவோம். தௌஹீதை உறுதியாக இருப்போம். ஷிர்க்கை ஒழிப்போம். சொர்க்கத்துக்கு செல்வதற்கு மக்களை அழைப்போம். நரகத்திலிருந்து மனித சமூகத்தை பாதுகாப்போம் என கூறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை ஓரணியிலே ஒரே தலைமையின் கீழ் ஒரே ஜமாஅத்தாக ஒன்றுபடுத்துவாராக. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மனித சமூகத்தையும்
இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் கொண்டு வந்து விடுவாராக என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டி, நாம் ஏதாவது நம்முடைய சொல்லிலோ எண்ணத்திலோ செயலிலோ குற்றம் குறைகள் இருக்குமானால் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பொறுத்து மன்னித்து நாளை மறுமையிலே நம் எல்லோருக்கும் மகத்தான பாக்கியத்தை வழங்குவானாக என கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி